உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று ஒரு விவேக சிந்தாமணி பாடலை பற்றி பார்ப்போம். இந்த பாடல் ஒருவருக்கு மட்டுமல்ல, இருவருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும், ஏன் நமக்குமே இந்த கருத்து மிகவும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை பாடலின் விளக்கத்திற்கு பின்னால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கழுதை காவென கண்டு நின்றாடிய அழகை தொழுது மீண்டும் அக்கழுதையை துதித்திட அதுதான் பழுதிலா நமக்கு ஆர் நிகராம் என பகர்தல் முழுது மூடரை மூடர் கொண்டாடிய முறைபோல். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், ஒரு கழுதை கா என கத்தியது. அதே அங்கு நின்ற பேய் ஒன்று கேட்டு மிகவும் அருமையான குரல் என்று பணிந்து வணங்கியது. உடனே கழுதை மீண்டும் கா என பாடி, என்னுடைய குரலை போல இந்த உலகத்தில் யாருடைய குரலும் இல்லை என்று இருமாந்து இருந்தது என்பதுதான். ஆனால் இதனுடைய உட்பொருள் என்னவென்றால், மூடர்களே புகழ்ந்து கொள்வார்கள். அவ்வாறு புகழக்கூடிய மூடர்கள் அந்த புகழில் மயங்கி தான் எல்லாம் தெரிந்தவன் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு நினைத்துக் கொள்பவர்கள் அழிவின் விளிம்புக்கு செல்வார்கள் என்பதுதான் இந்த பொருள். ஆதலால் நாம் தற்புகளுக்கு மயங்காமல் நம் திறமையை மதித்து சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி, இந்த காணொளியை கண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி, வணக்கம். ரவி நற்றமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.